Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7th third termல 5th lesson புள்ளியியல் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான லெசன்ஸ். ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய ஆவரேஜ் வந்து இந்த இதெல்லாம் தான் கவர் ஆகுது. ஸோ பாருங்க, நாம வந்து இதுல இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமா ஆவரேஜ் சம் நிறைய எடுத்திருக்கோம். பாருங்க, இதுல என்னன்னா ஒரு தொழிலாளியின் தினசரி ஊதியம் 10 நாட்கள். தினசரி ஊதியம் 10 நாட்களுக்கு பின்வருமாறு தரப்பட்டுள்ளது எனில் அவரது சராசரி வருமானத்தை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் சராசரியோட ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? சராசரி என்ன கொடுக்கணும்? எக்ஸ் பார். என்னது? எக்ஸ் பார். சராசரி வந்து சமேசன் எக்ஸ் பை என். ஓகே, சமேசன் எக்ஸ்ங்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்பின் கூடுதல். சமேசன் அப்படின்னா என்ன? கூடுதல். கொடுக்கப்பட்ட மதிப்பின் மொத்த கூடுதல். அதாவது இங்க கொடுக்குற எக்ஸோட என்னன்னா மொத்த கூடுதல் சமேசன் எக்ஸ் டிவைட் பை என்ங்கிறது அந்த கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளின் எண்ணிக்கை. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க என்னன்னா நம்ம சராசரி வருமானம் கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என். ஓகேவா? இங்க என்ன கொடுத்தாங்க? இங்கே கொடுத்த மேலே கொடுத்தா 10. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 10. மொத்தம் 10 வேல்யூ இருக்கு. இப்ப சமேசன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுக்கப்பட்ட எல்லா வேல்யூ நம்ம கூட்டினா நமக்கு என்னது? நமக்கு சமேசன் எக்ஸ் பை என் கிடைக்கும். சமேசன் எக்ஸ் கிடைக்கும். ஸோ பாருங்க, இங்க 250, 350, 100, 400, 150, 270, 450, 320, 610, 750. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டலாம் பாருங்க. 250, 350, 100, 400, 150, 270, 450, 320, 610, 750. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா நீங்க ரொம்ப கஷ்டமே படாம என்னன்னா டக்கு போட்டு கூட்ட ஆரம்பிச்சிடணும். நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃபுல்லாவே என்ன 0 இருக்கு. ஸோ இங்கே 0. ரெண்டாவது பாருங்க, 5 5 10 10 பிளஸ் 0 0 0. ஓகே, அதனால 5 5 10 பிளஸ் 5 15 15 7 22 22 5 27 27 2 29 29 1 30. ஸோ என்னன்னா 30னா இங்க ஒரு 0 ரிமைனிங். இங்கன்னா இந்த 3 மேலே போட்டுக்கலாம். 3 2 5 5 பிளஸ் 3 8 8 பிளஸ் 1 9 9 4 13 13 1 14 14 2 16 16 4 20 20 3 23 29 29 7 36. அப்ப இங்க என்ன வரும்? 3600. ஸோ அப்ப சமேசன் எக்ஸ்ங்கிறது நமக்கு என்னது? 3600. அப்ப சமேசன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3000. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் 3600. n என்ன நமக்கு? 10. ஸோ இது கேன்சல் நமக்கு என்னது? 360. அப்ப எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 360. அப்ப சராசரி வருமானம் எவ்வளவு? எங்களுக்கு 360 ரூபாய். ஓகே, சராசரி வருமானம் எவ்வளவு? 360 ரூபாய். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை சமேசன் எக்ஸ் என்ன பண்றோம்? கூட்டிக்கிறோம். என்னோட வேல்யூ நமக்கு 10. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 10ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஓகே சமேசன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என். ஓகே, சமேசன் எக்ஸ் என்னன்னா 360. ஸோ நமக்கு எல்லாத்தையும் கூட்டமாக நமக்கு என்ன கிடைக்குது? 360 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு 9 விவரங்களின் சராசரி 24 எனில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகையை காண்க. ஓகேவா? நமக்கு தெரியும் என்னன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் பை என். ஓகே, எக்ஸ் பார் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சராசரி 24 கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ என்ன? 9. என்ன கேட்கறாங்க? கூட்டுத்தொகை, அதாவது சமேசன் எக்ஸ் கேட்கறாங்க. ஸோ பாருங்க, எக்ஸ் பார் 24 இஸ் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸா கேட்கறாங்க. டிவைட் பை n என்னது? இங்க 9. என்னது? இங்க 9. ஸோ 9 இந்த சைடு கொண்டு வந்து பிரிக்கலாமா? அப்ப சமேசன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல் 24. 9 பெருக்கல் 24 கூட்டினா நமக்கு என்னது? ஆன்சர். ஸோ சமேசன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 9 36 4 9 36 ரிமைனிங் 3 2 9 18 18 3 21 4 36 ரிமைனிங் 3 2 9 18 18 3. அப்ப நமக்கு என்னது? 216. ஓகே, அப்ப சமேசன் எக்ஸோட வேல்யூனா 216. ஓகேவா? பாருங்க, அப்ப என்னன்னா இப்ப இது என்ன கொடுத்தாலும் நமக்கு என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா போட்டலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு பள்ளியில் உள்ள 15 ஆசிரியர் சராசரி வயது 42 ஆகும். ஒரு பள்ளியில் உள்ள 15 ஆசிரியர் சராசரி வயது 42 ஆகும். அந்த ஆசிரியர்களின் வயதானது 35, 42, 48, இங்க 2 எக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 8
40, 43, 50, 46, 50, 37, 32, 38, 41 மற்றும் 40. ஸோ 15 டேட்டாஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஆகும் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடித்து ஆசிரியர்களின் வயதுகளை காண்க. எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இந்த ரெண்டு ஆசிரியர் வயசையும் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் n என்ன சொல்லிட்டாங்க, 15. n என்னது 15, சராசரி எக்ஸ் பார் என்ன கொடுத்துட்டாங்க, 42. ஓகே, எக்ஸ் பார் என்ன 42. ஆசிரியரின் வயது கேட்கறாங்க. அந்த வயது என்னன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு ஆசிரியர் வயது கேட்கறாங்க. ஸோ பாருங்க, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். ஓகே, சமேஷன் எக்ஸ் பை என். இங்க எக்ஸ் பார் என்ன சொல்லியிருக்காங்க, 42, n என்ன 15. ஓகேவா? சமேஷன் எக்ஸ்ல இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். பாருங்க, எக்ஸ் பார்ங்கிறது 42 பிளஸ் சமம் சமேஷன் எக்ஸ்ல என்னென்ன இருக்கு எழுதுங்க, 35, 42 பிளஸ் 48 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 40 பிளஸ் 43 பிளஸ் 50 பிளஸ் 46 பிளஸ் 50 பிளஸ் 37 பிளஸ் 32 பிளஸ் 38 பிளஸ் 41. ஓகேவா? அதாவது என்ன 8, 15 நம்பர் சொல்லி 15 ஏஜஸ். ஓகேவா? அந்த 15 ஆசிரியர் வயசு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம டேட்டா சொல்லிட்டோம். ஸோ n = என்னது நமக்கு 15. ஏன்னா n என்ன 15 ஆசிரியர் நம்ம 15 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் இந்த x கூட நமக்கு என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம், 2x. இங்க x பார் என்னது 42, இங்க 2x கிடைக்குது. ஸோ இந்த 35 42 கூட்டலாமா? ஸோ இந்த சைடில் கூட்டுறோம் பாருங்க, 35, 42, 48. அதே மாதிரி இங்கே ஒரு வெறும் 8 இருக்கு, அந்த 8 அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி 40, 43, 50, 46, 50, 37, 32, 38, 41. இதெல்லாம் கூட்டினாலே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, 5 2 கூட்டினா 7, 7 8 15, 15 8 23, 23 3 26, 26 6 32, 32 7 39, 39 2 41, 41 8 49, 49 1 50. ஸோ இங்கே 50, அப்போ 0, இங்கே 5, இங்கே நமக்கு என்ன 5. 5 3 கூட்டினா 8, 8 4 12, 12 4 16, 16 4 20, 20 4 24, 24 5 29, 29 4 33, 33 5 38, 38 3 41, 41 3 44, 44 3 47, 47 நாளும் 51. ஸோ இங்கே என்ன 510. கரெக்டாக இருக்கா? எல்லாத்தையும் எழுதிட்டோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. வேல்யூ மிஸ் பண்ணிட்டோமா? முப்பத்தஞ்சு 42 48 எக்ஸு பிளஸ் எக்ஸு இங்கே 40 43 50 46 50 37 32 38 41 மற்றும் 40 இருக்கு பாருங்க. மற்றும் 40 ஆண்டுகளில். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் 40 விட்டுருக்கோம். இப்போ நமக்கு என்ன 15 டேட்டா வரும். ஸோ ப்ளஸ் 40, இங்கே ஒரு ப்ளஸ் 40 வரணும். ஸோ இதோட நம்ம 40 கூட்டிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும் 550. 550. ஸோ பாருங்க, இப்போ எல்லாத்தையும் கூட நமக்கு என்ன கிடைக்குது 550 கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x பிளஸ் 550 டிவைட் பை 15. இந்த மாதிரி சம் என்னன்னா நம்ம விடக்கூடாது. பாருங்க, இங்க இருக்க ஒரு 40 என்னன்னா நமக்கு தெரியவே இல்லை, நம்ம விட்டுருக்கோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம எப்பயும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னன்னா நம்ம நல்லா தெளிவாக நம்பர்ஸ் பார்த்து எழுதணும். பாருங்க, 15 மேலே போயிடுச்சுன்னா என்னாகும், மல்டிபிள் ஆகும். ஸோ இங்கே எழுதுறேன் பாருங்க. இப்போ 15 பெருக்கல் 42 இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 550. ஓகேவா? 15 42 பெருக்கல் நமக்கு என்ன ஆகுது பாருங்க, 15 பெருக்கல் 42 2 5 10 ரிமைனிங் 1 1 2 2 1 3 2 15 30. அதே மாதிரி 4 15 60 0 3 6. அப்போ 630. அப்போ நமக்கு 2 பெருக்கல் நமக்கு என்ன கிடைக்குது
630. இந்த 550 இந்த சைடு இருந்தால் -550 இஸ் ஈக்குவல் டு 2x. 630 550 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? இதில் 50 இங்கே ஒரு 30 அப்போ 80. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இங்கே வந்தால் டிவைடில் வரும். அப்போ 80/2 40. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 40. ஓகே, x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 40. ஸோ இங்கே வந்து என்ன ஒரு இது x இருக்கு. அப்போ எக்ஸோட வயசு என்னன்னா 40. ஒரு ஆசி வயசு 40. இன்னொரு x + 8 இருக்கு. அப்போ x + 8னா 40 + 8. அப்போ இன்னொருத்தோட வயசு என்னது? 48. ஏன்னா இன்னொரு வயசு என்னன்னா x + 8 இருக்கு. ஸோ 40 + 8 நமக்கு 48. அப்போ ஒருத்தர் ஏஜ் எவ்வளோ? 40. இன்னொருத்தர் ஏஜ் எவ்வளோ? 48. ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஏஜ் என்னன்னா ரெண்டு ஆசையும் வயசு என்னன்னா 40, 48. நமக்கு இதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? எப்படி முடியாது? இதுல வந்து கூட்டது மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு இதா இருக்கும். நம்ம அதை கூட்டிட்டோம் டக்குன்னு ஆன்சர் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. பின்வரும் எண்களில் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறியும். சேம் மாடல், அதே மாடல் தான் இதுலயும் என்னன்னா x bar is equal to summation x/n. x bar is equal to summation x/n. x bar ஓட வேல்யூ என்ன? 38 is equal to summation x. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டணும். 48 plus 37 plus x இருக்கு, x வச்சுக்கலாம். அதே மாதிரி plus 38 plus 36 plus 27 plus 35 plus 34 plus 38 plus 49 plus 33. ஓகேவா? டிவைட் பை மொத்தம் எத்தனை வேல்யூன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ எத்தனை இருக்கு? 11 இருக்கு. ஓகேவா? அப்போ 11 போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த 11 இங்கேருந்து இங்கே போச்சு என்ன ஆயிடும்? பெருக்கல் ஆயிருமா? அப்போ 38 பெருக்கல் 11 இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கூட்ட போறோம். ஓகேவா? கூட்டிக்கலாமா? பாருங்க இங்கே எழுதுறேன். 48 37 38 36 27 35 34 38 49 33. எல்லாத்தையும் கூட்டலாமா? 8 7 15 15 8 23 23 6 29 29 7 36 36 5 41 41 4 45 45 8 53 53 9 நமக்கு 62 62 3 65. ஸோ 65 65 இங்கே ஒரு 6 6 4 10 10 ஒரு 3 3 19 19 2 21 21 3 24 26 27 30 37. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 375. எல்லாத்தையும் கூட நமக்கு என்ன கிடைக்குது? 375 பிளஸ் எக்ஸ். ஓகே, 375 பிளஸ் எக்ஸ். இங்கே 38 17 கூட்டலாமா? பாரு 38 17 பெருக்கணும். 38 பெருக்கல் 11 ஓர் 38 38 ஓர் 38 38. ஸோ 8 3 8 11 ரிமைனிங் 1. அப்போ 418 என்ன கிடைக்குது? 418 இஸ் ஈக்குவல் டு 375 பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 412 மைனஸ் 375. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 418 இந்த 305 அந்த சைடு போனால் மைனஸ் 375. ஸோ 418 375 கழிக்கலாம். ஓகேவா? 8ல் 5 போனால் 3. இங்கே 1ல் 7 போகாது. ஸோ பக்கத்தில் கடை வாங்கலாம். 1ல் 7 போகாது, பக்கத்தில் கடனா இங்கே 11ல் 7. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 4. அதேமாதிரி இங்கே 3 இருக்கும். அப்போ 43. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 43. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 43. 418 425 போனால் நமக்கு என்ன கிடைக்குது? 43 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்னதுன்னா ஆன்சர். ஓகேவா? புரியுது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு? ஓகே, என்ன பண்றோம்னா நாம கொடுக்கப்பட்ட வேல்யூ எழுதியிருக்கோம். x bar is equal to summation x/n. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 375 பிளஸ் எக்ஸ் கிடைக்குது. என்னோட வேல்யூ 11 எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 375 அந்த சைடு கொண்டு போனோம்னா 418 மைனஸ் 375. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கூட்டுறதுலையும் பெருக்கலையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஆன்சர் வராது. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தேர்வில் ஒரு வகுப்பில் உள்ள 11 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இம்மதிப்பெண்களின் முகடு காண்க. ஸோ முகடுனா ஒண்ணுமே இல்லை. சராசரி எப்படின்னா சமேஷன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் x/n ஃபார்முலாவோ,
முகடுனா என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புல எது அதிக டைம் வந்திருக்கோ அதான் நமக்கு ஆன்சர்ஸ். பாருங்க இங்க 23ங்கிறது ஒரு டைம் 2 3 4 டைம் 23 வந்திருக்கு. 23 4 டைம் வந்திருக்கு. அதே மாதிரி 4 டைம் நம்ம வேற ஏதாவது ரிப்பீட் ஆக பாருங்க. 2 வந்து ஒரு டைம் தான் இருக்கு, 15யும் ஒரு டைம் தான் இருக்கு, 38 21 19 26 எதுவுமே இல்லை. ஸோ 23 தான் என்னன்னா நமக்கு இங்க அது நான் எத்தனை டைம் நிறைய டைம்ஸ் என்ன ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க என்னன்னா 23 தான் நமக்கு என்னன்னா முகடுங்கிறது என்னன்னா 23. டேரக்டா பார்த்தோன்னே ஆன்சர் எழுதிடணும் இந்த மாதிரி. ஓகே, நீங்க எந்த இதுல வந்து அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ அதாவது ஏறு வரிசையில இறங்கு வரிசையில எழுதாம டேரக்டா பார்த்தோன்னே என்னன்னா இது எது அதிக டைம் வருது நம்ம அதை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதி போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எது அதிக டைம் வருதுன்னு. ஸோ இது நீங்க பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இங்க 4 டைம் 23 ரிப்பீட் ஆகுது. ஸோ முகடு வந்து என்னன்னா 23. ஓகே, நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா, நம்ம சராசரி அதே மாதிரி முகடு. சராசரி ஃபார்முலா x பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் x/n. அதுல ஒரு 4 மாடல் பார்த்திருக்கோம். அதே மாதிரி முகடுங்கிறதுனா ஒரு எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுதோ அதிகமா அதுதான் நமக்கு முகடு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான சாப்டர், நல்லா பாருங்க. தேங்க்யூ.